வெல்கம் டு மிஸ்டர் லெவன் விலாக்ஸ். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு முத்தையன் என்கின்ற முத்தத்ராயன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். என்ன சொல்கிறதுனா, இங்கே வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த கோவிலில் மற்ற கோயில் மாதிரி இல்லாத நிறைய சிறப்புகள் இருக்குது. என்னென்னா, நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சேனலில் இருக்கும், ஒரு சேனலில் இருக்காது. இந்த கோயிலில் வந்து நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுற மாதிரியே மாலை போட்டு விரதம் இருந்து தீர்த்த குடம் எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வந்து அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஒரு சிறப்பு. அது மட்டும் கிடையாது, இந்த கோயிலில் வந்து ஒரு சுனை தண்ணி ஊற்று வந்து தானாக உருவாகி வருது. ஆனால் இது வரைக்கும் வந்து அது எங்கே இருந்து உருவாகுது அப்படிங்கிறத வந்து யாராலையுமே சொல்ல முடியல. அது வந்து தானாக வந்து உள்ளேருந்து வெளியே வருது. ஆனால் கரெக்டாக எவத்துலேருந்து எங்கேருந்து உருவாகுது அப்படிங்கிறத சொல்ல முடியல. அதே மாதிரி சந்தன கடத்தல் வீரப்பன் அவர்கள் வந்து மேக்சிமம் வந்து இந்த பலி கொடுக்குற இந்த ஐயனார், முனிப்பன் அந்த மாதிரி தெய்வங்கள் மட்டும்தான் அவருக்கு வந்து விருப்பமான தெய்வங்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதை விட வந்து விருப்பமான தெய்வம் என்னென்னா, அவருக்கு வந்து இந்த பெருமாள் அவதாரங்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் வந்து இங்கே வந்து இந்த சுற்று வட்டார பகுதியில் ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் அவர் இருந்தார்னா, கண்டிப்பாக வந்து அவரோட கேம்ப் வந்து இந்த பக்கத்தில் இருந்ததுன்னா, கண்டிப்பாக வந்து அந்த அமாவாசை டைமில் அவர் வந்து விசிட் அடிச்சுட்டு போயிடுறாரு. அப்படி போயிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் என்னன்னு சொல்லணும்னா, அவர் வந்து அவர் சொந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் கட்டியிருக்காரு. அது வந்து நிறைய அப்போ இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸுங்கனால சேதமடைஞ்சு நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துருப்போம். பூரா முடிச்சு விட்ருப்பாங்க. அந்த கஜனா போட்டியெல்லாம் வந்து அவர் வீரப்பனார் உபயன்னு இருக்கும், அதையும் போட்டு கிறுக்கி அழிச்சிருப்பானுங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். சரி வாங்க, இப்போ வந்து நம்ம உள்ளே இருக்கிற முத்தையன் கோயிலோடைய ஃபுல் வியூவை பார்க்கலாம். மக்களே, இந்த தண்ணி தான் பார்த்தீங்களா, நான் சொன்ன அந்த சுனை தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தண்ணி தான்.
அந்த ஊற்று வந்து எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல இது வரைக்குமே. மக்களே, இங்கே வேண்டுதல் வச்சு நிறைவேறாத எந்த ஒரு மேட்டரும் கிடையாது. அதுக்கு சான்று தான் இந்த சிலைகள். பார்த்தீங்களா, நாம் அந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதேமாரி இங்கேயும் நேர்த்தி கடனுக்காக இந்த சிலைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர்த்துக்கு தெரியாத உண்மை என்னென்னா, வீரப்பனார் காவு கொடுக்குற தெய்வங்களுக்கு மட்டும்தான் வணங்குவார் அப்படிங்கிறது சுத்த ஒரு தற்குறித்தனம். ஏன்னா வீரப்பனாருக்கு பெருமாளையும் ரொம்ப பிடிக்கும். அமாவாசை நாள் கண்டா இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறதாகவும் தகவல் இருக்குது. இன்னொரு சான்று என்னென்னா, அவர் சொந்தமாகவே பெருமாள் கோயில் கட்டியிருக்காரு அவர் சொந்த ஊரில். அந்த முத்தையன் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த பிளேஸ் இருக்குது மக்களே. செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு ஊற்று மாதிரி ஒரு தண்ணி மாதிரி வந்துட்டுருக்கு. ஒரு குட்டி ஃபால்ஸ்ன்னே சொல்லலாம். பார்த்தீங்களா, நம்ம மாதேஸ்வரன் கோயில் கர்நாடகாவில் இருக்கு இல்லைங்களா, அவர் தலைவர் இங்கேயும் வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, இங்கே அவருடைய பாதம் இருக்கிறதா சொல்கிறாங்க. பாருங்க, இது அவருடைய பாதமா. மாதேஸ்வரன் சுவாமி பாதம். மக்களே, இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா, இந்த மாலை போடுற சுவாமிகள்லாம் குளிக்கிற இடம். இங்கே தான் குளிச்சுட்டு மாலை போடுவாங்க. மாலை போட்டு திரும்ப அவங்க விரதம்லாம் முடிஞ்சு ஒரு 48 நாள் விரதம்லாம் முடிஞ்சு திரும்ப வரும்போது இங்கே ஐயாவுக்கு அந்த தீர்த்தத்தை ஊற்றிட்டு இங்கே தான் திரும்ப மாலையை கழட்டிட்டு குளிச்சுட்டு போவாங்க. அப்படி ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட்டு தான் இது. பார்த்துக்கோங்க, இது ஒரு தீர்த்தம் தான். அது அந்த ஊற்று தண்ணியிலேருந்து வரதே தான் இது. உள்ளேருந்து வர தண்ணி தாங்க இவ்வளோ. சின்ன ஊற்று, சிறுநீர் பெருவெள்ளம். ஃபைனலாக ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. என்னன்னு சொன்னால், இந்த முத்தையன் என்கின்ற முத்தத்ராயன் திருக்கோயிலில் அவருடைய உருவம் பார்த்திங்கன்னா நம்ம நரசிம்மர் மாதிரி தான் இருக்கும். இதோடைய கதையை பற்றி ஏதாவது தெரிஞ்சால்
இவருடைய வரலாறு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கங்க. நான் இந்த கோயிலுக்கு 20 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். நீங்களும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி.